ரத்னானி ஆதாய. ஓகே. வியாபாத்திய அத எப்படி பிரிச்சு? வியா உபசர்க்க பத்து தாத்து. வியாங்கிறது எப்படி உபசர்ப? வி பிளஸ் ஆ. ஓகே ஓகே. ரெண்டு உபசர்க்கம் வருதாங்க. வி பிளஸ் வி பிளஸ் என்ன வி பிளஸ் ஓகே ஓகே. ஆனா அந்த இதுல வந்து தாது கோஷ்ல போடும்போது வியானும் போட்டிருந்தது. அதுல பின்னாடி அந்த உபசர்க்கா இதுல பார்க்கும்போது வியா அப்படின்னு போட்டிருந்தது. ஓகே ஓகே. இது ரெண்டு உபசர்க்கா, வி அண்ட் ஆ உபசர்க்கா பத்து தாத்து 4AA லப்ரத்திய. அடுத்தது ஒரு நிமிஷம். இதுல வேற யாராவது வேற மாதிரி எழுதியிருக்கேல? I think I have a different one. இது லெப்புக்கு பதிலா நெட் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? நெட் because நான் லெப் எழுதி நெட் பி பிளஸ் ஆங் பிளஸ் பத்து தாத்து 4AA தான் எழுதிருக்கேன். பட் ஆனா இதுல வந்து ஒரு அர்த்தம் வந்து தள்ளிவிடப்பட்டு அப்படின்னு வருதா இல்ல இதுல வந்து அது வந்து கொஞ்சம் அர்த்தம் வந்து வேற டிஃப்ரெண்டா வருது. மத்த இதுக்கு என்ன அர்த்தம் போடணும்னு கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா அவனுக்கு வந்து ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்குறா. சோ அப்ப அவன் வந்து இஸ் ஹி கில்லிங் தெம் அப்படி அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வருதா? கரெக்ட். சோ that is what I was asking. வேற யாராவது ஏதாவது எழுதியிருக்கேலா இதுல அப்படின்னு சொல்லிட்டோம். பிகாஸ் here it will be வியாபாத்திய will be V plus A plus பத்து plus நிச்சு plus லெப்பு. நிச்சு. ஓகே. ஆக்சுவலி நான் நித்யாவும் அதுக்கு இது பண்ணிட்டு இருந்தோம். மக்கா நிச்சு வருமா வராதா, நெத்து வருதா? நெத்து வராது அந்த இடத்துல. அப்ப நிச்சு வந்தா லெப்பு. ஓகே. நிச்சு பிளஸ் லெப்பு. நிஜந்தத்துல லெப்பு வரும்போது லெப்பு வந்தாதான் பாத்திய வரும் இல்லையா? பாத்திய இல்லைன்னா பத்திய. ஓகே. சோ ராஜேஸ்வரி மேடம், டிட் யூ நோ இது என்ன மீனிங் ஆகுது சொல்லுங்க? இது வந்து சீட்டட். அதாவது அவ எல்லாரையும் சீட் பண்ணிட்டு கண்ணுல மண்ணை தூவிட்டு சொல்றோம்ல தமிழ்ல. ஓகே ஓகே. தள்ளி விடுறது இல்ல, சீட்டிங். ஓகே. this here it is actually cheating. அதாவது இவ எல்லாரும் கதவெல்லாம் உடைச்சிட்டு வந்திருக்காளே சொல்லிட்டு அவ எல்லாரும் முழிச்சாலும் அவ எல்லாரோட கண்ணையும் மண்ணை தூவிட்டுங்கிற மாதிரி நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி having cheated all of them. ஓகே. நிச்சயத்தினால வருது. நிச்சயம் எதுக்காக வருது? நிச்சயலதான் லப்பு வருது. ஆமா, நிச்சோட லப்பு வந்தாதான் வியாபாத்தியன்னு வரும். நீங்க வெறும்னா லப்பு போட்டேன்னா பத்திய தான் வரும். பத்திய. ஓகே ஓகே. ஆமா, அந்த டவுட். பத்திய தானே வரணும். ஓகே ஓகே. அது நிச்சல வருது. ஓகே ஓகே. மகாதார்மி சொல்லுங்கம்மா. மற்றது நிச்சயம்னா தள்ளி தள்ளி விடப்பட்டு அந்த மாதிரி தானே? ஆமா, விடப்பட்டு இல்லம்மா, தள்ளி விடப்பட்டு கிடையாதுமா. திஸ் யூ ஹேவ் டு டேக் இட் இன் தி கான்டெக்ஸ்டுவல் மீனிங். ஓகே ஓகே. அவளெல்லாம் சீட் பண்ணறதுதான் இங்க மீனிங் வந்தது. ஓகே மாதா. இது வந்து கொல்றதுக்கு கொல்ற மீனிங் கிடையாது, சீட்டிங் தான் மீனிங். ஆமா, சீட்டிங் தான். ஆமா, ஓகே. he is cheating them, he is not beating anybody. No. அப்புறம் ஏன் மாதா அவனுக்கு வந்து மரண தண்டனை தராங்க? எனக்கு அந்த காலத்துல அப்படி இருந்திருக்குமா லாஸ்? ஓகே 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 மாதா, சாரி மாதா. அவ்வளவுலாம் இருந்திருக்கு லாஸ் எல்லாம். ஓகே ஓகே. நீங்க அதத்தான் நினைச்சுக்கணும். ஓகே மாதா. ஓகே மாதா. ஹரியோம். சொல்லுங்க. இப்ப அந்த தண்டனை வந்து இந்த ஒரு குற்றத்துக்காக அவங்க தரல இல்ல, அந்த விருத்தாந்தம் எல்லாம் கேக்குறாங்கல்ல மேடம். முதல்ல நிறைய பண்ணிருக்கான் அவன். சோ ஒன்லி இந்த அளவுக்கு அவனுக்கு தீவிரமான ஒரு தண்டனை கொடுக்கறாங்க. அபிப்பிராயம் பண்ணி. குட். எஸ். ஓகே. கோ அஹெட் மா. மகாதார்னி. மகாகாரணி இல்ல, அது தாவா காவாஜினா ரெண்டும் காதா. ஐ திங்க் இட் இஸ் நாட் மகார்கா. ஓகே. மகார்காணி அகாராந்த நபும்சகலிங்க மகார்க சப்தத்திய த்விதியா விபக்தி பகுவச்சனம். இது வந்து விசேஷனம்
அந்த ரத்னானிக்கு விசேஷணமும் கூட. ஓகே. ரத்னானி அகாராந்த நபும்சகலிங்க ரத்ன சப்தஸ்ய த்விதியா விபக்தி பகுவச்சனம். அடுத்தது ஆதாய, இந்த இடத்துல ஆ உபசர்கா, தா தாத்து 3 UA ஜுஹோஜியாதி கனான்னு போட்டிருக்கேன். லப்ரத்ய கரெக்டா ஜி? இது எடுத்துக்கொண்டு அப்படின்னு கரெக்டா ஜி? பிரதஸ்தே, பிரதஸ்தே இதுல பிர உபசர்கா, ஸ்தா தாத்து 1 PA லிட்லகார அப்படின்னு எழுதிருக்கேன் ஜி. பிரதம புருஷ ஸ்தா தாத்து லிட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் எழுதிருக்கேன். பிரதஸ்தே, ஆமா, ஸ்தா தாத்து லிட்லகார கரெக்ட். 1 PA. ஓகே ஜி. அடுத்தது அடுத்தது பதி கச்சன் சக ரக்ஷா புருஷைஹி கிரஹீதக தாடித்தக தண்டாதிபஸ்ய சமீபம் நீத்தக ச. இது என்ன அப்படி செல்லும் வழியில் செல்லும் பொழுது, அந்த வழியில் சென்று கொண்டிருந்த அவன் அந்த காவல்காரர்களால் பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ஒரு செகண்ட், கேன் யூ ப்ளீஸ் வெயிட், பிகாஸ் ஐ ஹேவ் அ டவுட் இன் திஸ். the துதாஞ்ச் தானே வருமா இல்ல தா தானே வருமா? Okay, both are same only. You can adaya will be, it can be dudanj dane also, it can be ta dane also. Okay, நீங்க சொன்னீங்க ரத்னானி ஆதாய பிரதஸ்தே, நீங்க துதாஞ்ச் தானே நீங்க போட்டிருக்கேன் இல்லையாமா? Are you able to hear me, Rajeshwari madam? மியூட் பண்ணிட்டேன். சாரி மியூட் பண்ணிட்டேன். ஆமா ஜி, ஆமா. It can be 1 PA also, it can be 3 also, because both are give only. But it's better to take 1 PA வே எடுத்துக்கலாம். ஓகே ஜி. தா யச்சதி give ஆதாய ஆதா. ஓகே, எடுத்துக்கலாம். But துதாஞ்ச் தானே also is not wrong. இல்ல மதா டை பிளஸ் லப்டி வராது மதா அதுல. எது சார்? ஆ உபசர்க்கம் பிளஸ் தை பிளஸ் லெப் வருமா? தைன்னு ஒரு ஆமா தைன்னு பார்த்தேன். சரி, தைனா it is not meaning to take ல சார். இப்ப என்ன, அவன் எடுத்துக்கொண்டு தானே சார். after taking it அப்படிங்கிற மீனிங் cleaning. அது தைப்பு சோதனை, that is to cleanse. Okay sir? Okay. ஓஹோ. இப்ப தா எடுத்துக்கலாமா? அதுக்கு தாவா? தா எடுத்துக்கலாம். ரெண்டு தாவுமே ரைட் தான் சார். தா தானேயும் எடுத்துக்கலாம், துதாஞ்ச் தானேயும் எடுத்துக்கலாம், ஜுஹோத்யாதிலையும் எடுத்துக்கலாம், புவாதிலையும் எடுத்துக்கலாம். பட் அந்த இதுல உங்களுக்கு எச்சத்தி வரும். கரெக்டா? ஆமா. ஆனா ஆதாயன் வரும்போது you are obtaining it அப்படிதான் எடுத்துக்கணும் இல்லையா? என்ன சார்? you are obtaining it அப்படி சொல்லணுமா இல்லையா? பெரிய தாதான் எடுத்துக்கணுமான்னு? ஆதாய 4வது தாதான் எடுத்துக்கணுமா? அதாவது ஆ பிளஸ் தா அப்படின்னு வருது. டு டேக். தா டு டேக். ஓகே. ஏன்னா இந்த தா போட்டா அது you are giving ஆயிடுறது இல்லையா? என்ன சார் புரியல? ஆ பிளஸ் தா அதான் எடுத்துக்கணும் இல்லையா? டு டேக். ஆமா சார், ஆ பிளஸ் தா தானே டேக், தானா கிவ் தானே சார். சோ ஆகச்சதி ஆகச்சதி தானே. ஆமா ஆமா, ஆ பிளஸ் தா. நயதி ஆனயதி. ஓகே, சோ தி சேம் வே. ஓகே சார். ஓகே, கன்ஃபியூஷன் போயிட்டா சீதா சார்? ஓகே மாதா. ஓகே 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 சார். பதிங்கிறது நகாராந்த புல்லிங்க பதின் சப்தஸ்ய சப்தமி விபக்தி ஏகவச்சனம். பதி. கச்சன்
கம் தாத்து சத்ரு பிரத்ய 1PA பாதிகனா பிரதம புருஷ ஏகவச்சனம் வந்து கொண்டிருந்த சக விசர்கஸ் இந்த இடத்துல சக விசர்கசிய லோபம் தகாராந்த புல்லிங்க தத்து சப்தசிய பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சக ரக்ஷா புருஷைஹி இங்க இந்த இடத்துல வந்து விசர்கசிய ரேபா அகாராந்த புல்லிங்க ரக்ஷ புருஷ சப்தசிய த்விதியா விபக்தி பகுவச்சனம் சாரி திருத்தியா விபக்தி பகுவச்சனம் திருத்தியா கிரகீதக இங்க வந்து விசர்கசிய சத்துவம் அந்த சகார வந்திருக்கு கிரஹ் தாத்து நயன் யூஎஸ் கிரியாதிகனான்னு போட்டிருக்கேன் ஜி பிரதம புருஷ ஏகவச்சனம் பிடிக்கப்பட்டு யுக்த பிரத்ய அதுதான் that is where the dhatu is with the யுக்த பிரத்யய யுக்த பிரத்ய அப்புறம் தாடிதக இந்த இடத்துல வந்து விசர்கசிய உத்வம் தென் குணா தட்டு தாத்து 10 US சுராதிகனா இதுவும் யுக்த பிரத்ய தண்டாதிபஸ்ய இது அகாராந்த புல்லிங்க தண்டாதிப சப்தஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் அது ஆக்சுவலா ஓகே சமீபம் இந்த இடத்துல அவ்யயம் சீஃப் இது மேஜிஸ்ட்ரேட் பக்கத்துல நீத்தக இதுவும் வந்து சுத்வ சந்தி வருது நீ தாத்து யுக்த பிரத்ய பிரதம புருஷ ஏகவச்சனம் விசர்கசிய சுத்வம் சகாரா இது அவ்யம் இது கர்மணில இருக்கு அவனால் பிடிக்கப்பட்டு இந்த சென்டென்ஸ் வந்து கர்மணி பதி கச்சன் சக so this gachan becomes a விசேஷணம் to சக சக ஆமாஜி போய் கொண்டிருந்த அவன் ஓகே ஓகே விசேஷம் பாதையில் போய் கொண்டிருந்த அவன் ரக்ஷா புருஷ போலீஸ்மேனால் he was caught by God. He was caught, beaten and taken to the chief magistrate. பத்தின் சப்தம் வந்து நபும்சக லிங்கம் வந்து போறது இல்லையா? பத்தின் சப்தம் பத்தின் சப்தம் பதி பதி பத்தின் சப்தம் அவன் நபும்சக லிங்கம் சப்தமி விபக்தி ஏகவசனம் இல்லையா? புல்லிங்கத்திலயும் உண்டோ சார்? புல்லிங்கத்துல நபும்சக லிங்கத்துல தான் நான் அஷ்டாத்தியாயில பார்த்தேன். புல்லிங்கத்திலயும் பார்த்த மாதிரி மத்த யாராவது புல்லிங்கத்துல வேற யாராவது பார்த்திருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி சப்தமி விபக்தி ஏகவச்சனம் இல்ல. பத்தின் சப்தம் இஸ் பந்தா இஸ் புல்லிங்கம் only சார். நபும்சக லிங்கம் தான் மேடம் பார்த்தோம். மார்க்கம் சார் ரோடு அப்படி வரும்பொழுது the பத்தின் சப்தம் இஸ் புல்லிங்கம் only. இல்ல ஆனா இது மார்க்கம்னே போட்டு பத்தின் மார்கஹ is also புல்லிங்கம் only சார். அது மார்கஹ புல்லிங்கம். மத்த பத்தின்க்கு வந்து பத்தி வந்து சப்தமி விபக்தி இல்லையா? ஆமா. பத்தின் சப்தத்துக்கு அந்த பத்தின்ங்கிற சப்தத்தை நபும்சகலிங்கம்னு போட்டிருந்தது அஷ்டாத்தியாயில. அதை வச்சுதான் நபும்சகில எழுதினேன். அப்படியா சார்? நான் அது பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. சந்தேகத்துக்கு தான் வேற யாராவது போட்டிருக்காளா என்ன போட்டிருக்கான்னு பாக்கலாங்கிறதுக்காக. இல்ல சார், இட் இஸ் நகாராந்த நபும்சகலிங்கம் தான் நாங்களும் பார்த்தோம் மேடம். புல்லிங்க தான். இல்ல அவங்களும் சொல்றாங்க பாருங்க, நம்சம் தான் பார்த்தோம். நபும்சகலிங்கம் தான் மேடம் பார்த்தோம். இல்ல புல்லிங்கம் தான் போட்டிருக்கு மாதா. சப்தம் போடுறதே நபும்சகலிங்கம் தான் போட்டிருக்கு. இல்ல சப்தம் பார்க்கும்போது நபும்சகம் கிடையாது. ஓகே. பத்தின்ல வந்து ஒன்லி புல்லிங்க மட்டும் தான் காட்டுறது மாதா. ஆமா, அஷ்டாத்தியாயில புல்லிங்கம் தான் போட்டிருக்கு மாதா. I think it is pullingam only because Ashtadhyayi, I have sent it in the group. Parango. Saptami is pati. Okay, sir. Yes, mata. Saptami pati. அதுதான் சொல்றேன். சப்தமி தான் சார் அவங்க சொன்னது கரெக்ட். அது இப்ப சொன்னேல அமான் எஸ் சொன்னேன். So patin shabdam is pullinga only. Nakaranta pullinga. நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க குரூப்ல, நம்மளோட கிளாஸ் குரூப்.
எஸ் மாதா, வந்திருக்கு மாதா. வந்துருத்தா? எஸ் வந்துருத்து மாதா, மாதா. வந்திருக்கு. ஓகே. So it is a pullingam. Don't get confused here. அடுத்தது வேற யாராவது பண்ணுங்கம்மா. மத்த இந்த தண்டாதிபக வந்து தண்டசிய அதிபகன்னு சஷ்டி தத்புருஷல எடுத்துக்கலாமா மாதா? எடுத்துக்கலாமே, தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே, நானும் அது எடுத்துட்டு இருக்கேன் ஜி. எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். That's ஓகே ஓகே. It's okay. These are very simple ones which we already know. Yeah, somebody else can do. ஹரிஓம் மாதா. சொல்லுங்கம்மா. படிக்கட்டுமா மாதா? படிங்க. நீங்க படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. படிங்க. தண்டாதிபக சோரஸ்ய விருத்தாந்தம் அவகம்ய தஸ்ய வததண்டம் வியதாத். நீதிபதி திருடனுடைய செயல்களை அறிந்து கொண்டு அவனுக்கு மரண தண்டனை விதித்தார். தண்டாதிபக அகாராந்த புல்லிங்க தண்டாதிப சப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சோரஸ்ய அகாராந்த புல்லிங்க சோர சப்தः षष्ठी விபக்தி ஏகவச்சனம். वृत्तांतम अकारांत पुल्लिंग वृत्तांत शब्द द्वितीया विभक्ति एकवचनम. अवगम्य अव उपसर्ग प्लस गम धातु प्लस ल्यप प्रत्यय. இங்க அவகத்தியன்னு போட்டிருக்கேன் நோட்ல. இட்ஸ் both are same only. It's okay. Okay. तस्य दकारांत पुल्लिंग तत्शब्द षष्ठी विभक्ति एकवचनम. वददंडम வததண்டம் வந்து வததண்ட शब्दम कारांत नपुंसकलिंग वददंड शब्द द्वितीया विभक्ति ஏகவச்சனம். द्वितीया विभक्ति. yes. அது வந்து விசேஷணம் பூர்வ பத கர்மதாரையவா எடுத்துக்கலாமா மேடம்? ஷஷ்டி தான் எடுத்துக்கணுமா? இல்ல இது வந்து நீங்க விசேஷனம் அந்த தண்டத்துக்கு அந்த விசேஷம்னு எப்படி நீங்க எடுக்க முடியாதுல்ல. மரண தண்டனை இல்ல மேடம்? ஆமா. அப்போ மரணத்தை வந்து விசேஷணமா நீங்க மரணம் என்னும் தண்டனை தான். வதா இத்தி தண்ட. அப்ப இது ஷஷ்டி தான் எடுத்துக்கணும் இல்லையா மேடம்? இல்ல நீங்க ஷஷ்டி எடுத்துக்க வேண்டாம். நீங்க கர்மதாரையா எடுத்துட்டது தப்பு கிடையாது. ஆனா நீங்க சொன்னதுதான் you said it is விசேஷண பூர்வ பதானோ. தட் விசேஷண பூர்வ பதம் வராது. இப்போ அயோத்தியா நகரம், அயோத்தியா இத்தி நகரம். ஓகே, அப்ப வந்து சம்போதனம். அததான் நான் சொல்றேன். ஓகே, பட் நான் என்ன சொல்றேன்னா let us not go to that. Let us take it as one word. மரண தண்டனைங்கிறது மரணம் என்னும் தண்டனை அப்படின்னு வேண்டாம். மரண தண்டனையாவே இருக்கட்டும். அது சரி, வத தண்டம்னே எடுத்துக்கலாம். ஓகே, let us not make it, because நீங்க சொல்ற கர்மதாரையா வந்தாலுமே உங்களுக்கு வந்து விசேஷனம் வராது. சம்பாவன பூர்வ பத கர்மதாரையாலையும் ஓகே. வத கரணீயம் இத்தி தண்ட, அப்படி ஆக்சுவலி பார்த்தா அப்படிதான். வதம் கரணீயம் இத்தி தண்டம் அப்படிதான் வரணும். அப்ப மத்தியம பத லோபி வருமா இல்லையா? சோ நிறைய உங்களுக்கு வந்து யூ கேன் திங்க் ஆஃப் மெனி திங்ஸ். ஓகே, யதாத் வந்து வி தாத்துஹு வி உபசர்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். உபசர்க தா தாத்துஹு லங்லகார லுங்லகார it's not lung, it's lung. லுங்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் மேடம். அப்படின்னு இருக்கேன். அடுத்து விருத்தாந்தம் வந்து புல்லிங்கமா நபும்சகலிங்கமா? விருத்தாந்தம் இஸ் ஐ திங்க் நபும்சகம் தான் இல்லையா? விருத்தாந்தம் இந்த மாதிரி லிங்கம் எழுதினேன், அதான் கேட்டுட்டேன். ஓகே, பார்த்த மாதிரி இருந்தது மேடம். அதனால இப்ப நபும்சகலிங்கம் மாத்திக்கிட்டுமா? விருத்தாந்த. ஓகே, விருத்தாந்த இஸ் இன் புல்லிங்கம் only ma. புல்லிங்கம். ஓகே ஜி, ஓகே ஓகே. இப்ப அடுத்த லைன் படிக்கட்டுமா? எப்படி படிங்க?
ததனு வத்யபூமிம் நியமானஹ ச ராஜ புருஷான் அப்ரவீத் போ போஹோ சக்ரன்மே மாத்ரா சக பாஷணம் அனுமன்யத்வம் இதி. அதனைத் தொடர்ந்து கொலைக்களத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட அவன் அரச அதிகாரிகளிடம், ஐயா ஐயா, எனக்கு ஒரு முறை என் அன்னையுடன் பேச அனுமதி அளிக்க வேண்டும் என்று கூறினான். ததனு அவ்யயம், வத்யபூமிம் இகாராந்த ஸ்திரீலிங்க வத்யபூமி சப்த த்விதியா விபக்தி ஏகவச்சனம். நியமானஹ நியமானஹ இது நீ உபசர்க ஈ தாத்து பிளஸ் ஷானஜ் மேடம். நோ 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 நோ, எதனால அப்படி உங்களுக்கு அப்படி வருது? அப்படிதான் ரொம்ப நாள் எதுக்காக உங்களுக்கு அந்த நீ நீங்க எதுக்காக உபசர்க்கமா எடுத்துட்டேன்? ஏன்னா ஈ தாத்துன்னு காமிச்சது மேடம், எனக்கு அது இப்ப டக்கு ஞாபகம். ஈ 4AA அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். இல்ல இல்ல, நீ தானேமா தாத்து. ஓ ஓகே, நீ இஸ் த தாத்து. நிச்சா அப்ப இது உபயபதியில வரும் ஆக்சுவலி. ஓகே, ஓ நீஜ் பிராபணே இஸ் உபயபதி. இது ஓ ஓகே ஓகே. சோ உங்களுக்கு இந்த நீயமான அப்படின்னு வருது, நயமான அப்படின்னு ஷானச் வரும். ஆனா கர்மணி ஷானச்ல நீயமானன்னு வரும். ஓகே, அப்ப நீ தாத்து தான் இது. நீ தாத்து தான், ஆனா கர்த்தரியில நயமானன்னு வரும். ஓகே, கர்மணி ஷானச் கர்மணியில நீயமானன்னு வரும். ஏன் ஷானச் இதுல கர்மணி வருது அப்படின்னு கேட்டானா, இந்த நீ தாத்து உபயபதி தாத்து. ஓ ஓகே, ஓகேவா? ஷானச் will come for only ஆத்மநேபதி தாத்துஸ், ரைட்? ஆமா மேடம். பட் இங்க நம்மளுக்கு இங்க சத்ரு வேற மாதிரி வருது. ஓகே, அப்போ சத்ரு நயத்துன்னு வரும். அப்போ ஷானச் இதுல என்ன வரும்? ஷானச் எப்படி வரும்? நயமானன்னு வந்துடும். நயமான. ஆனா கர்மணி ஷானச் நியமானத்தான். ராமச்சந்திரன் சார் சொல்லுவார், இந்த புக்கை எழுதினவன் பயங்கரமான ஒரு இதுன்னுட்டு. அவர் எப்படி எல்லாம் யோசிக்கிறார் பாருங்க. was taken, he was வத்யபூமி நியமானஹ சக, எடுத்து செல்லப்பட்ட அவன். ஓகே, எடுத்து சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது, அப்படி எடுத்துக்கோங்க, எடுத்து கொண்டு செல்லும் பொழுது ராஜபுருஷர்களிடம் கூறினான், இவ்வாறு கூறினான். புரியுதா? So please note it. நியமானஹ இந்த இடத்துல it is ஷானச், ஆனா கர்மணியில வருது. ஓகே, கர்மணி ஷானச். அப்புறம் சஹ தகாராந்த புல்லிங்க, சஹல விசர்கஸ்ய லோபக அந்த இடத்துல. அப்புறம் தகாராந்த புல்லிங்க தற்சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அது. அப்புறம் ராஜபுருஷான் அகாராந்த புல்லிங்க ராஜபுருஷ சப்த த்விதியா விபக்தி பகுவச்சனம். ராஜபுருஷான் அதுக்கு ராஜ்யஸ்ய புருஷஹ ராஜ்யஹ. ஓகே, சக்ஷி விபக்தி என்னது? சாரி, ராஜ்யஹ. ராஜ்யஹ புருஷஹ. கீழே அடிச்சிட்டு ராஜ்யஹ புருஷஹ சஷ்டி தத்புருஷம். அப்புறம் புருஷஹ தான் சஷ்டி தத்புருஷ. அப்ரவீத் ப்ரூ தாத்து லங்லகாரஹ பிரதம புருஷ ஏகவச்சனம்.
அப்புறம் வந்து போஹோ வந்து phrase. Oh, it's just an exclamation we are calling something, right? Boho, oh sir, அப்படின்னுட்டு. இந்த சான்ஸ்கிரிட் சம்பாஷணம்லாம் நம்ம படிச்சோம்னா நிறைய போஹோன்னு வரும். ஈவன் எங்களோட கிளாஸஸ்ல எல்லாம் நிறைய மேல் டீச்சர்ஸ் வந்து இன்னொரு மேல அட்ரஸ் பண்ணும்போது போஹோன்னு கூட அட்ரஸ் பண்ணுவாங்க கிளாஸ்ல எல்லாம். மத்தா அப்ப அது அவ்யயமா எடுத்துக்கணுமா என்னன்னு எடுத்துக்கணும்? that is not an அவ்யயம், just அப்படியே விட்டுருங்க. That's okay, just calling, சம்போதனா கூப்பிடுறோம். Okay, you can, if you want, you can take it as an அவ்யயம், no problem, but it's just ஒரு கால் பண்ணாரு நம்ம. ஓகே மா. அதுக்கப்புறம் சக்ரன் மே வந்து சக்ருத் பிளஸ் மே அதிகம் மே போட்டு சக்ருத் வந்து அவ்யயம், மே வந்து தகாராந்த திரிஷுலிங்கேஷு சமான அஸ்மத் சப்த சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம் அல்லது சஷ்டி விபக்தி ஏகவச்சனம் ரெண்டுலயுமே வரும். ரெண்டுமே போட்டிருக்கேன். மாத்ரா ருகாராந்த ஸ்திரீலிங்க மாத்ரு சப்த திருத்தியா ஒரு சந்தி வருமேமா. சக்ருத் எப்படி நகாரமாச்சு? அது வந்து இது அனுநாசிக்க சந்தி இல்ல மேடம், எழுதாம விட்டுருக்கேன். அனுநாசிக்க சந்தி. மாத்ரா ருகாராந்த ஸ்திரீலிங்க மாத்ரு சப்த திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் சஹ அவ்யயம் பாஷணம் பாஷ் தாத்து பிளஸ் ல்யுட் பிரத்யை அகாராந்த நபும்சகலிங்க பாஷண சப்த த்விதியா விபக்தி ஏகவச்சனம் அனுமன்யத்வம் அனு உபசர்க மன் தாத்துஹு அது ஆகாராந்த ஆத்மநேபத்யாம் லோட் லகார மத்தியம புருஷ பகுவச்சனம் மேடம். அனுமன்யத்வம் மண்ணு வந்து அது நீங்க போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆத்மநேபத்யம் போட்டிருக்கேன் மேடம், போட்டிருக்கேன். 4a இதி வந்து அவ்யயம். சோ இங்க சப்ஜெக்ட் வந்து என்னவா வரும்மா? எதுல மேடம்? அனுமன்யத்வம் போட்டிருக்கான். சப்ஜெக்ட் என்னவா வரும் அத்தியாகாரத்துல? அதாவது நீங்கள் அனுமதி அளியுங்கள். அது என்ன போடணும்? இவங்களை கேக்குறான்ல மேடம், அரசு அதிகாரிகள். அப்ப என்ன வரும் உங்க? அத வந்து அத்தியாகாரத்துல போடுவோம். அந்த சப்ஜெக்ட் என்ன வரும்? நீங்கள்னா த்வம் யுவாம் யூயம் ராஜ்ஞ புருஷாக இல்ல என்னை எனக்குன்னு வரணுமா? யூஎம் அதான் யூஎம் அல்லது ராஜ்ஞ புருஷான் அப்படின்னு வரணும். ராஜ்ஞ புருஷாக ராஜ்ய புருஷாக நீங்கள் அனுமதி அளியுங்கள். நீங்கள் தான் கிடையாது. ஓகே, நீங்கள் தான். சரியா? போஹோ யூஎம் நீங்கள். ராஜ்ய புருஷாக ராஜபுருஷாக வந்து போன சென்டென்ஸ்ல வந்துடுதுல்ல, அதனால நீங்கள் அனுமதி அளியுங்கள் அப்படின்னு யூஎம் அனுமன்யத்வம் அப்படின்னு யூஎம் அனுமன்யத்வம். தன்யவாதம். ஓகே, இதோட I think we'll stop. ஆக்சுவலா சக்ருத்துக்கு என்ன அர்த்தம் மத்த? ஆக்சுவலா சக்ருத் அப்படிங்கிறது சக்ருத் கொடுத்திருக்கல நம்ம புக்லயே. ஒன்ஸ் ஒரு தடவை என்னை அம்மாவிடம் பேச அனுமதி அளிக்கவும். ஓகே ஒரு தடவை ஒன்ஸ். சார் கிளாசரியும் பார்க்கணும். முன்னாடி எல்லாம் நம்ம கிளாசரி எல்லாம் படிப்போம். பார்த்தேன். இப்போ நான் வந்து கிளாசரி எல்லாம் படிக்கிறது இல்ல. கிளாசரி
இல்ல கிளாஸரி பார்த்தேன் மாதா, இது நான் வந்து somehow I missed it. சக்ரத், அது சக்ரன்னு வந்ததுனால you might have missed it. Yes. சரி, okay. Okay. So I think we'll stop here and